ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிட்டு வந்தால் நினைக்கிறேன். ஷேடோ கிங் அப்படிங்கிற மனோட அடுத்த பாட்டு தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்டர் இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சமுடி சொல்லுவோம், ஏய் நீ கூலாக பண்ணியா, சூப்பராக பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அட்டை இந்த பைத்தியகன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும்போது, உன் கலர் சூப்பராக இருக்கே, ஆமாம் இந்த கலர் யார் கொடுத்தது, எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, வாயை மட்டும் சும்மாறா அப்படின்னு மூக்கில் யோட்டுருவான் ஹீரோ. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு ஹீரோவுக்கு கான்டாக்ட் பண்ணி, நீ அங்கே தான் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த காலர் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கா, சரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா ஓகே, நான் அதில் கான்டாக்ட் பண்ணுற மாட்டேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதோட எனக்கு இங்கே சில பொருள் கிடச்சிச்சு. அதெல்லாம் பார்த்தா நீ கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போயிடுவேன். ஏன்னா அதெல்லாம் இங்கே யாரோ தோட்டம் போடுறவங்க வச்சுருந்தாங்க போல். அவங்க வச்சிருந்த கொஞ்சம் தானியம் அதோட உரம்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதோட நான் சொன்னதை மறந்துடாமல் அந்த ரிக்வஸ்ட்டை ஏற்றிட்டு எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் அந்த ரூமுக்கு திருப்பி வந்துட்டேன்னு யோசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பார்த்துட்டு, இந்த இடம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, அதோட இது என்ன ஒரு ரிசர்ச் லாபா அப்படின்னு நம்ம மஞ்சமுடி ஹீரோ பார்த்து கேட்பான். அந்த இடத்துல ஒரு சிலிண்டர் மட்டும் இருக்கும். இது என்ன ஒரு சிலிண்டர் மட்டும் இருக்குது, இந்த விஷயத்தை தான் அந்த டாக்டர் எடுத்துட சொன்னாங்களா அப்படின்னு ஹீரோ அந்த சிலிண்டரை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன தன்ட்டேருந்து மறைக்கிறாங்க, நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே, இங்கே என்ன இருக்கடா அப்படின்னு மஞ்சமுடி சொல்லுவான். நம்ம ஹீரோ மண்டையிலே தட்டிட்டு அடுத்தவங்க லேப்டாப்லாம் நோண்டலாமான்னு பார்க்கும்போதே அதில் ஒரு சிம்பிள் இருக்கும். சரி நான் இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் இவனை அடித்து பார்த்தோன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் வெளிலப்படா, நான் கொஞ்சம் இதில் செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுருவான். உதச்சியே ஒழுங்காக ஓடிப்போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இந்த டாக்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட லேப்டாப்பில் போய்ட்டு நம்ம ஹீரோ செக் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா நம்ம டாக்டரு அந்த ஒரு கம்மியில் தான் இருந்திருப்பா, பக்கத்து எங்கே இருப்பா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இந்த ஐடி அப்படின்னா டாக்டர் அவங்க என்கிட்ட நிறைய மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பழைய இடத்துக்கு திரும்பி வந்துடுவான். திரும்பி வந்தானே போலீஸ்காரும் ஒரு வழியாக திரும்பி நிற்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்பான். நம்ம போலீஸ்காரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பேசுகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் அங்கேருந்து கொஞ்சம் தானியம் அதுக்கப்புறம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நம்ம சாப்பிட்ற மட்டும் எந்த ஒரு பொருளும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நீ பண்ணதே ஓகே, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அதெல்லாம் வேண்டாம், நீங்களாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், ஏற்கனவே உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நல்லத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அந்த டாக்டர் பொண்ணு என்ன சொல்லலாம், எனக்கு இந்த விதையெல்லாம் பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும், நான் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும், ஓ ஓகே, ஆனால் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போகும்போது, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு மஞ்சமுடி சொல்லுவான். இல்லை நீ சின்ன பிள்ளையோட அந்த சின்ன பிள்ளையோட போய் விளாட்றா, ஓடுறா அப்படின்னு அவனை வெட்டி விடுவான். நம்ம ஹீரோ அவனை வெட்டி விட்டு, சரி இந்த சிலிண்டர் இது எதுக்கு அங்கே இருந்துச்சு, இதில் அப்படி என்ன வச்சுருந்தீங்க அங்கே, இதை நீங்கள் என்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுல் ஐடென்டிட்டி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். நீங்கள் என்கிட்ட என்னத்தை மறைக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள், அதெல்லாம் நான் ஒன்றும் இப்போ சொல்ல முடியாத நிலமையில இல்லை, ஆனால் ஒன்றோடி நீ தெரிஞ்சிக்க, இது உனக்காக ஒண்டியும் தான், ஏன்னா இது நான் உனக்காக தான் கண்டுபிடிச்சேன், இது கொஞ்சம் ஹீஸ்ட்டை இன்னும் அப்சர்வ் பண்ணுது. டாக்டர் ஹீரோ பார்த்து, இது நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், எதனாலனா உன்னோட உடம்பு ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணுதில்ல, அதே மட்டும் தான் இந்த கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்கிறதும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, உன்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுன்னா உன்னால் இன்னும் அதிகப்படியான எனர்ஜியை எமர்ஜ் பண்ண முடியும், அப்போ தான் உன்னால் அந்த ரெட் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ நினச்ச நேரத்துக்குலாம் அந்த ரெட் எனர்ஜியை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தான் நான் இப்படி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோட்ட அந்த டாக்டர் பொண்ணு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்குமா. அதை சொல்லிவிட்டு அதோட நம்ம இன்னும் பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது, அந்த மிருகம் அது எப்போ வேண்டாலும் நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் உன்னோட அந்த ரெட் எனர்ஜி நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறதுக்கு நீ இதை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோவிட்ட அந்த டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா உன்னோட அந்த ப்ளூ எனர்ஜி அவனால் பயன்படுத்த முடியும், ஆனால் அந்த ரெட் எனர்ஜி அவனால் நினச்ச நேரத்துக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது, அதையும் ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, இதை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே அந்த சிலிண்டரை வச்சோடனே அதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஹார்ட் மட்டும் இருக்குது நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே அது மொத்தமாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அப்படியே கடந்து வழியில் கடத்துற மட்டும் தெரியும், ஆனால் பார்த்தா அந்த சிலிண்டருக்குள்ளே இந்த மொத்தத்தையும் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம். அப்சர்வ் பண்ணோடனே ஹீரோ உடம்பு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மட்டும் ஹீரோ உடம்புக்குள்ளே இன்னொரு உயிர் போன மட்டும் தெரியும் நம்ம ஹீரோ உடம்புலையே. அதை இன்னொரு சீனில் காட்டுவோம், அது இன்னும் பங்கமாக இருக்கும், அது பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் டாக்டர் நீ ஓகேவா, உன் பாடி பேப்பர் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. அவன் ஹீரோ அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் ஊனி வச்சுருவான். அது ஊனி வச்சுட்டு அதெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பார்ப்பான். இந்த சின்ன பொண்ணு ஆமாம் அங்கிள் இது என்னத்துக்கு, இது ஏன் இவ்வளோ ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, இதெல்லாம் வளர்ந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், இதெல்லாம் கீரைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஓ கீரைங்களா, அப்படின்னா இது சின்ன
சரியா? ஆமாம், என்ன மட்டுமே சின்ன செரி, இதெல்லாம் பெருசாக வளருமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா ஆமாம், இதெல்லாம் வளர்ந்தா தான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லும்போது, அப்படின்னா அம்மா நம்ம அப்பாவோட சேர்ந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லும். உன்னோட அப்பாவா உன்னோட அப்பாவா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோட்ட மஞ்சள் முடி சொல்லும், அவனோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, சரி இங்கே பார்த்தீங்களா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து கிரேக்க கடவுளை சேர்ந்தவன், நான் வந்து கிரேக்க கடவுளை சேர்ந்ததுனால இந்த செடியில் என்ன சீக்கிரம் வர வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்படியா? அப்போனா ஓகே, நான் உனக்கு பர்கர் செஞ்சு தரேன், நீ கவலைப்படாமல் இரு, இந்த அங்கிள் உனக்கு கண்டிப்பாக பர்கர் செஞ்சு கொடுப்பான்னு சொல்லும்போது, ஓகே அங்கிள் ஓகே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் சரி நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த சின்ன பொண்ணோட அம்மா, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வளர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம பசியிலனாலும் சாவாமல் இருப்போம்ல அப்படின்னு அவங்க நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இவன்ட்ட அது வளர வைக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்ல வரும்போது, அடைய பைத்தியக்காரா எத்தடா போய் சொல்ல வந்தேன், இதெல்லாம் சொல்லக்கூடாதா, ஏன்னா இந்த பவர் பாதி பேருக்கு தெரியக்கூடாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்ச உடனே போதும், எல்லாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹீரோ அந்த டாக்டர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருப்பானா, அதான் அவங்க ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேரை வச்சு அவங்க நிறையா கேதர் பண்ணுவாங்க மிஷின்லாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே செஞ்சுருவாங்க. இந்த ஆர்கனைசேஷனில் தான் நான் வேலை செஞ்சேன், ஆனால் நான் அவ்வளோ பெரிய பொறுப்பில் அங்கெல்லாம் இல்லை, அதனால் நீ கொஞ்சம் பார்த்தே இரு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க. நீ அந்த ரிசர்ச் குரூப் நல்லவங்கன்னு நினச்சிடாத அப்படின்னு ஹீரோ சொன்னது, அதை பற்றி தான் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவனோட வாயை பிடிச்சி பற்றிக்கிட்டு மண்டியிலே குத்துவாங்க ஹீரோ. அந்த பொண்ணோட அம்மாவும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணுகிட்ட மஞ்சள் முடி சொல்லுவான், அவர் வந்து கிரேக்க கடவுள் எதையும் வளர வச்சுருவார், நீங்கள் கொஞ்சம் வெளில போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அடித்து பற்றி விடுவான். அப்படி அங்கே இருக்க எல்லோரும் வெளில போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி எல்லோரும் வெளில போயிட்டாங்க, யாரும் பார்க்கல, நம்ம பயன்படுத்த வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பான். அவனோட தலைக்கு மேலாம் அப்படியே ஒரு கொம்பு மாட்டம் வந்து அங்கே இருக்க பிளான்ட் மேலாம் அந்த பவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காட்டுவாங்க டிரான்ஸ்மிஷிங் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை காட்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு, NSBL இந்த குரூப்பை பற்றி தான் அந்த டாக்டர் பொண்ணு சொல்லியிருக்கோம், அந்த குரூப்பில் தான் அந்த டாக்டர் பொண்ணு இருந்திருக்கும். அங்கேயில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு, நம்ம இப்போ அந்த இடத்த கண்காட்சி ஆகணும் அப்படின்ட்டு அங்கே ஜூம் பண்ணி பார்த்தா அந்த இடம் மொத்தமாக அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். இங்கே இப்போ நடமாட்டமே இல்லை, சர்வேயர்லாம் யாரும் இருந்தால் அவங்க ரெஸ்கியூ டீமுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே குரல் கேட்கும். நீ அதெல்லாம் பேச்சை நிறுத்து, அங்கே இருக்கு பாரு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே சுற்றி முற்றி ஒரு கேமரா விட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் அங்கே இருக்கும்ல, அதை தான் கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேமரா உடஞ்சி விழுவும். என்ன ஆச்சுன்னு பார்த்து ஒழுங்காக கேப்சர் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் அங்கே ஒன்று இருந்திருக்கும்ல, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மான்ஸ்டர் அப்படியே அது இருந்த இடத்துல அதோட வயிற்று அப்படியே ரெண்டாக பொழக்க ஆரம்பிக்கும். அது பொழந்துக்கிட்டு ஒரு கை மட்டும் வெளில வரும். அந்த கை மட்டும் வெளில வர பார்த்தோன்னா இங்கே என்ன நிலநடுக்க வந்துட்டா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து நீ கொஞ்சம் வெளில பாரு அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு ஹீரோ பார்த்து கூப்பிடும் போது 2 பேரும் அப்படியே வெளில வந்து பார்ப்பாங்க. என்னதான் அப்படி நடக்குது அப்படின்னு வெளில வந்து பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் வெறும் ஒரே ஒரு கண்ணை ஒண்டி வச்சுக்கிட்டு அப்படியே எதிர்த்து வெளில நிற்கும். இன்னாதுராது இதுக்கு தலை எங்கடா அப்படின்னு ஹீரோ கேட்பான். பார்த்தா அது கொடூரமாக அதோட 6வது ரிலீஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கும். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பவரை தான் ரெகக்னைஸ் பண்ணி ஹீரோவை தான் பார்க்குற மட்டும் தெரியும். இங்கே நடக்குது என்ன அது இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க பில்டிங் பார்த்து அதை அட்டாக் பண்ண தயாராகும் போது எல்லாம் கொஞ்சம் ஓடுங்க, தப்பிச்சு ஓடிங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அது கையில் ஒரு பவர் மட்டும் கெதர் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவையும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சி எடுக்க பண்ணுவான். அந்த மான்ஸ்டர் ஹீரோ இருந்த பில்டிங்கில் அப்படியே பாதி தான் ஒட்டச்சு, அப்படியே கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் அப்படியே காற்றுலேயே மிதக்க விடும். நம்ம ஹீரோவும் அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இதான் சாக்குன்னு ஹீரோ டாக்டரை கட்டி பிடிச்சி நின்றுருப்பான். ஆமாம் உங்களுக்கு எதுவும் ஆவலையில், என்ன உங்களோட ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, நீ ரொம்ப நான் கேரிங்காக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டாக்டர் சொல்லுவாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம இப்போ இதை விட்டோம்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும், அதனால் நம்ம இதை இப்போயே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் மொத்த கல்லையும் அப்படியே அதோட ஒன்றா இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணிடும். அங்கே இருக்க எல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துடும். அங்கே எல்லோரும் தனித்தனியாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு அந்த மஞ்சள் முடிக்காரன் அங்கே நடந்த அட்டாக்லேருந்து அவன் தப்பிச்சு வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். யாரும் இருக்கீங்களான்னு. அவன் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவான். என்னான்னு பார்த்தா அந்த இடமே மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கும். அவன் டக்குன்னு கீழே குமிஞ்சு பார்க்கும்போது யாராவது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான். சரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் முடியுமான்னு கேட்டு அவங்களும் அப்படியே அங்கேருந்து மேலே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு நம்ம மஞ்சள் முடி கேட்பானா, அவன் சம்பவம் பண்ண போயிருக்கான் அப்படின்னு நம்ம டாக்டர் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டருக்கு வயிற்றுலே பயங்கரமான ஒரு அடி விழுவும்.
ஆமாம் அங்கே என்ன ஒரு ரெட் கலர் பிளாஸ்மேட்டாக தெரியுது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அந்த மான்ஸ்டரை பற்றி அடிச்சு அங்கிட்ட ஒரு பில்டிங்கில் விழுந்து கிடக்கும். நம்ம ஹீரோ மாசாக எதுக்கு போயிட்டு அப்படியே பிளாக் கலர் சூட்டு போட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு இப்போ பிளாக் கலர் சூட்டு வந்துடும். அங்கே இருக்க ஒரு கேமராவில் அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு நிற்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு அங்கே இருந்த எல்லாத்தையும் அட்டாக் பண்ணதையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த கேமரா உடஞ்சி போயிருக்கும். அடுத்து ஒரு குரூப்பை தான் காட்டுறாங்க. நம்ம இப்போ அங்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்கள், நம்ம உடனே அங்கே போய் ஆகணும். எவ்வளோ ஒரு கொடூரமான டிசாஸ்டர். ஏதாச்சும் ஒரு குரூப்புக்கு லீடர் இருந்தால் அவன் வயசானவனாக இருப்பான் தெரியுமா, அது மட்டும் தான். இவனும் ஒரு குரூப்புக்கு லீட்ரு, இந்த ஆள் ஒரு வயசான ஆள். அவங்க வச்சுருந்த அந்த மானிட்டர்லாம் போனதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்போ அங்கே போய் ஆகணும், நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நயரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போது ஆனால் கொஞ்சம் பார்த்து சுதாரித்து போகணும், சர்வீஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பிடிச்சி போட்டு விழுன்னு வெளுத்துட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே ரெட் கலரில் ஆர்எஃப்எம் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். இதான் ரெட் மோடா, இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மோடை நான் எப்படி அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோவுக்கு. நமக்கு ஹீரோவும் சளைச்சவன் இல்லை, நான் தான் வந்துட்டேன்டா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெட் மோடில் வச்சுக்கிட்டு பிடிச்சி போட்டு வெளுத்தடப்பான் அந்த மான்ஸ்டர். அது எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக்லேருந்துலாம் ஈஸியாக டாச் பண்ணி போயிட்டு அந்த மான்ஸ்டருக்கு தவடாலேயே ஒரு அடி அடித்த அடியில் அந்த மான்ஸ்டர் அடியை வாங்கிக்கிட்டு சும்மா 7 ஊர் 8 ஊர் தாண்டி போய்த்து கீழே தவக்கட்டின்னு ஒரு இங்கே பில்டிங் இருக்கும், அது மேலே போய் இடித்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அது கைனடிக் எனர்ஜியில் நிறையா அந்த கல்லெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து அந்த அட்டாக்கை கரெக்டாக லான்ச் பண்ணும். அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ பார்த்து நேராக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமலே தன் கையில் ரெட் கலரில் எனர்ஜியை கேதர் பண்ணி ஒரே ஒரு எக்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான். அடிக்க அந்த கல்லெல்லாம் அப்படியே சுக்காக உடஞ்சி போய் எங்கே பார்த்தாலும் அங்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மான்ஸ்டர் அங்கே நின்றுட்டு இருக்கும்ல, அது மேலேயும் நெருப்பு பிடிச்சி எறிகிற மட்டும் போயிடும். அப்போ அந்த பில்டிங்கில் இருக்க ஹீரோட ஆட்கள்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம போலீஸ்கார் சொல்லுவார், என்னது ஏஞ்சல் நம்மளுக்காக கடவுளை இறக்கி விட்ருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்த்தா ஏஞ்சல் மாட்ட தெரியலையே, அதோட மூஞ்சி கொடூரமாக ஒரு டெவில் மட்டமில் இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம ஹீரோ இப்போ இதை நம்ம சமாளிச்சே ஆகணும், இந்த பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவோட அந்த ஸ்பிரிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீ இந்த வந்துட்டியா, நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ கண்டிப்பாக என்கிட்ட பேசலாம், எல்லாமே என்கிட்ட பேசலாம் அப்படின்னு அந்த பூச்சி மட்டும் இருக்கும் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி இதெல்லாம் எப்படி எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோ கேட்பானா, நீ ஒரு டைம் லூப், நம்ம ஒரு டைம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் காலத்தை பின்னோக்கி வர்றதுனால உன்னோட அந்த மைண்டும் இங்கே பின்னோக்கி வந்துருச்சு, அதனால தான் இங்கெல்லாம் இப்படி நடக்குது. நீ எது கேட்குறதுனாலும் தெளிவாக கேளு, நம்ம இப்போ சண்டை போட்டது வெறும் ஷெல்லு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ பார்த்து வெறும் ஓடு தான், அந்த ஓடோட ஒண்டி தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம், அது இன்னும் எவ்வளோ பெருசாக வரும், நீ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், உன்னால் ஒண்டியும் தான் இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ யூஸ் பண்ணுறிய இந்த ரெட் மோடு, இதை வச்சு தான் உன்னால் நிறையத்த செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீ போன வாழ்க்கையில் இறந்து போன தெரியுமா, அந்த மெமரிஸ் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் காலத்தை பின்னோக்கி வரும்போது உன்னோட அந்த மைண்டில் இருக்க மொத்தமும் பின்னோக்கி வந்திருக்கு, அதனால தான் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இது நீ ரெகரஸ் ஆகலை, நீ காலத்தை பின்னோக்கி வந்திருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு சொல்லும் போது, ஓ அப்படி தானா, ஹீரோ அப்போ புரிஞ்சுப்பான். அப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டரோட வயிற்றுலேருந்து ஒரு கை ஒன்றையும் பொழந்துட்டு வரும். என்னென்னு பார்த்தா இன்னொரு மான்ஸ்டர் அதோட வயிற்றுலேருந்து வெளில வரும். அதை அப்படியே பார்த்தா என்னமோ ஆர்மர்லாம் போட்டு மாசாக வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து அங்கே சீன் கட்டாகி ஒரு லேப் மட்டும் இருக்கும். அந்த ஒரு பொண்ணு மஞ்சள் முடி இருக்க பொண்ணு இருக்கும்ல, அது நம்மளுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அம்மா என்ன டெலிவரி பாஸ் அப்படின்னு இங்கிட்ட கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு கேட்கும் போது, நம்மளே திறந்து பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு தலை இருக்கும். இந்த தலையை ஞாபகம் வச்சுங்க, அதுதான் பின்னாடி பெரிய வேலை செய்ய போகுது. அப்போ அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சு என்னோட தலை எங்கே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். இந்த மான்ஸ்டர் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். இது ஏன் இவ்வளோ கொடூரமாக சாவேன்றாங்குது அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான் இப்போதைக்கு, நம்ம அதுக்கிட்ட சாமானியமாக அது போகாது, நம்ம அதை அடித்து காலி பண்ணணும் சொல்லும்போது, நானும் அதான பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாயை மூடு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை பார்த்துட்டு, ஓ மறுதிருப்பி இந்த அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முன்னாடியே சுதாரித்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருவான். இந்த அட்டாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லும், அது கொஞ்சம் பாஸ்ட்டாக இருக்கும், நீ பார்த்துக்கன்னு. என்னோடவா பாஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோ காற்றுல மிதப்பான்.
என்னன்னா கைனடிக் எனர்ஜி மாட்டோம் அது வந்து கட்டுப்படுத்தி நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல பறக்க விட்டுரும். நம்ம ஹீரோ அப்படியே மேலே பறந்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோட கழுத்தை பிடிச்சிரும். கழுத்தை பிடிச்சி ஹீரோவுக்கு ஒரு அடி ஸ்மாக்கு தான் அடித்து அடியில் ஹீரோவுக்கு எல்லாம் கலங்கி போயிடும். இதனால இவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இவ்வளோ சூடாக இருக்குது, அடி பிளந்துருக்குதே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த ஹீரோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த பொண்ணு சொல்லுது, நீ இப்படி அடி வாங்குறதை பார்த்தா ஒன்றும் நடக்காது போல, சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடம்புக்கு பின்னாடி ஒரு 2 கை வர மட்டும் தெரியும். அந்த கையிலேருந்து ஒரு கருப்பு கலர் உருவம் நம்ம ஹீரோட உடம்புலேருந்து அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது ஒரு பொண்ணோட உருவத்தில் தான் வரும். அந்த பொண்ணு வந்துட்டு, சரி நானும் வந்துட்டேன், நம்மள 2 பேரும் சேர்ந்தே இதை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அந்த பொண்ணோட குரல் கேட்கும். இந்த குரல், இது நீ தான் இப்படி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ இப்படி அடி வாங்குறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது, அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும் அவங்கள. அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண வரும். நம்ம இந்த உடம்புலேருந்து பிரிஞ்சு படிச்சல அதுக்கு ப்ளூன்னு பேர் வச்சுக்கலாம். அந்த ப்ளூவும் அந்த கிரீச்சர் அட்டாக் பண்ண வருமா, அதை தடுக்கிறதுக்கு அதுவும் அட்டாக் பண்ணும். 2 பேர் அட்டாக்கும் அப்படியே கிளாஷ் ஆகும். 2 பேரும் அப்படியே காலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. அது காலில் கைனடிக் எனர்ஜி கேதர் பண்ணி அடிக்க வருமா, அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ப்ளூ சொல்லும், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட நெஞ்சில் கையை வச்சு அதோட எனர்ஜியை கொடுத்து ஹீரோ நெஞ்சிலேருந்து ஒரு விதமாக என்னமோ பண்ணுற மட்டும் தெரியும். என்னென்னு பார்த்தா ஹீரோ உடம்புலேருந்து எதை எடுக்கும். அதை எடுத்து அதை அட்டாக் பண்ணும்போது அதை வச்சு அந்த அட்டாக்கை அப்படியே தடுத்துரும் நம்ம ப்ளூ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு, சரி நம்ம இப்போ இதை பயன்படுத்த வேண்டியதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ப்ளூவோட கையில் ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ண போவோம். அந்த மான்ஸ்டரும் அதை சுதாரிச்சுட்டு அதை எப்படியோ டாச் பண்ணிட்டு அங்கிட்டு தள்ளி போய் நின்றோம். அந்த அட்டாக்கை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரு, சரி நீங்கள் ஆர்மர் எடுத்துட்டிங்கன்னா நானும் அதே மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு அதுவும் தயாராகும். அப்போ தான் அங்கே இருக்க ஒரு குரூப்பில் இருக்கவங்க நம்ம ஹீரோ சண்டை போகிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேடி வந்த நம்பர் 13 இங்கே தான் இருக்கான், ஆனால் இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே வேறு யாரோ ஒருத்தன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான், அவன் அந்த மான்ஸ்டரை போட்டு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு, ஓ இந்த மான்ஸ்டர் அதுவும் வெப்பனை எடுக்குதா அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா அதோட கையில் அப்படியே ஒரு முள்ளு மட்டும் வந்து அப்படியே ஒரு வெப்பனாக மாறிடும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். பக்கத்துலேயே அந்த பொண்ணும், ஆமாம் ஃபாதர் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்மலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இனிமேல், ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் சொன்ன மட்டுமே நம்ம இப்போ நம்பர் 13 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் ஃபாதர், ஏன் நம்ம இப்போ அப்படியே அருமையாக பொறுமையாக இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஆமாம் நீ பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா நீ ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு, ஏய் நீ கொஞ்சம் சும்மா இரு, நீ ஒரு விச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு, இந்த குழந்தைய கொஞ்சம் சும்மா இருக்க விடுங்க ஃபாதர் அப்படின்னு அங்கிட்டு இருக்க பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குமா, லீன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணோட பேர். அந்த லீ பொண்ணு வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கிட்ட அந்த ஃபாதர் சொல்லுவான், ஓ நீங்கள் வந்துட்டிங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் வர வழியில் கொஞ்சம் பூச்சிலாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த லீ பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். இவன் வந்து ஒரு ஃபாதர் மட்டும், இவன் வந்து ஃப்யூச்சரை பார்க்குற பவர்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் ஹீரோவுக்கு இருக்க மாட்டோமே, கண்ணிலலாம் லைட் எரியுது, சரி போ பார்ப்போம் வாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அந்த ஒரு மான்ஸ்டர், அதுக்கு தான் இவங்க இப்போ தேடி வந்திருக்காங்க நம்ம ஹீரோ தேடி. சரி இப்போ அடுத்த சீன்லேயே அந்த மான்ஸ்டர் தன்னோட கையில் ஒரு குடல் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த ப்ளூவையும் அட்டாக் பண்ண வந்திருக்கும். நம்ம ப்ளூவும் ஹீரோவும் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ யோசிப்பான், இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே, அதோட அந்த கைனடிக் எனர்ஜி அட்டாக் அப்படி இல்லைன்னா அந்த தரையில் அட்டாக் பண்ணுறது, இது 2 ஒன்று தான் அது மாற்றி அட்டாக் பண்ணுது. அந்த 2 அட்டாக்கையும் நம்ம எப்படியாச்சும் டச் பண்ணி அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே, சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ப்ளூவும் ஹீரோ பார்த்து கேட்டுட்ருக்கோம். இந்த சீன்லேயே அந்த தொப்பி போட்டவனை தான் காட்டுறாங்க. அவன் சொல்லிகிட்டு இருப்பான், நம்ம தேடி வந்தது மிச்சம் 13, அது வந்து கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உடம்பு, அந்த உடம்புல செல் ஒன்று தான் இருக்குது, அதோட ஆன்மா இன்னும் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கல. ஒரு பக்கம் பார்த்தா டிவைன் வெசல், இன்னொரு பக்கம் பார்த்தா நார்மலான செல்லான உடம்பு. இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஏன்னா அது ஒரு டிவைன் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு டாக்டர் பொண்ணு யோசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, உன்னை நம்பி தான் நான் விட்டுருக்கேன், நீ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ, ஆமாம் நம்ம அதோட 2 அட்டாக்கையும் டாச் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி வேணும், நான் எப்படியாச்சும் அந்த வழியை உருவாக்கணும், இல்லைனா நம்ம இப்படி பண்ணலான்னு நினச்சிட்டு நான் அதை என்னோடய புல்லட் அட்டாக்கை பயன்படுத்தி நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னது புல்லட் அட்டாக்கா, அந்த அட்டாக்கை பயன்படுத்த போகிறேன், சரி அப்படின்னா நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுறேன், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை கொடுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் கையை கொடுப்பான் ப்ளூக்கிட்ட. கையை கொடுத்தோடனே
ப்ளூ நெஞ்சுக்கு நேராக கொண்டு போவோம் அந்த கையை. ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஒன்றும் பண்ணல, நீ இதை கரெக்டாக செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், அதனால் உனக்கு இந்த வெப்பனை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவோட நெஞ்சிலேருந்து ஒரு ஸ்வாடை அப்படியே வெளில வர மட்டும் தெரியுது. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவும் ஸ்வாடை எடுக்கிறதோட அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதோட நம்ம இந்த எபிசோடை முடிக்கலை. நம்ம இன்னும் கொண்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த மான்ஸ்டர் பார்த்து கத்திட்டு ஓடியாந்துட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்த வேகத்துக்கு அந்த மான்ஸ்டருக்கு சரியான அடியில் அங்கே கீழே போய் தரையில் முட்டி கீழே கிடக்கும். நம்ம தலைவன் அந்த ஸ்வாடை எடுத்து வச்சுருப்பான். அந்த ஸ்வாடை பார்த்துட்டு யாரோட ஸ்வாடுன்னு சொல்லுங்கய்யா. ஐயோ எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் காட்டி வச்சுருக்காங்கய்யா. 2 பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை வெளுத்து வாங்குவாங்க. நீ ரைட் சைடில் அட்டாக் பண்ணு, நான் லெஃப்ட் சைடில் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக்டிக் போட்டு நம்ம ப்ளூவும் நம்ம ஹீரோவும் 2 பேருமே அடி பொழந்து எடுப்பாங்க இந்த மான்ஸ்டருக்கு. அதுவும் எப்படியாச்சும் இவங்களை அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி நம்ம 2 பேரையும் அடித்து காலி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா? அவன் கையில் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்வாட் வச்சுருக்கானே. அந்த ஸ்வாடை பயன்படுத்தி அது பண்ணுற அட்டாக்லாம் எப்படியோ டாச் பண்ணிவிட்டு மாற்றி 2 பேரும் போய்ட்டு அந்த மான்ஸ்டரை போட்டு வெளுத்தெடுப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கும். அந்த இடமே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போகிற அளவுக்கு 2 பேரும் போகிற சண்டையில் அந்த மான்ஸ்டர் அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் நில குழஞ்சி விழுவுற மட்டும் நம்ம ஹீரோ அதோட நெஞ்சிலேயே சொருகிடுவான் ஸ்வாடை. மேலேருந்து பார்த்தா நம்ம ப்ளூ என்ன பண்ணுன்னா அது கையில் வச்சுருக்க ஒரு ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண போகும். ஆனால் அந்த கோல்டன் கலர் ஐ இருக்கானே அவன் உன்னோட பவரை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அவன் பவர் எப்படின்னா டெலிபோர்ட்டேஷன் பண்ணுறது. அதை பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஸ்வாட் மேனை அவங்க இருக்க இடத்துக்கு அனுப்பி விட்ருவான். அந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இருக்குமா அது அந்த போயிட்டு சரி நான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டாக போய் இறங்கிட்டியா, சேஃபாக லேண்ட் ஆகிட்டியா அப்படின்னு அந்த கோல்டன் முடி வச்சிருந்தவன் அந்த பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் அட்டாச்சே இவன் தொல்லை வேறு, நான் கரெக்டாக சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு இங்கே ஒரு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ளூ என்ன பண்ணுன்னா கரெக்டாக அந்த பொண்ணோட கண்ணுக்கு நேராக கத்தியை கொண்டு வந்து சொருவுற மட்டும் வச்சுட்ருக்கோம். ஆனால் சொருவ முடியாது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு அதோட பவரை பயன்படுத்தும் நம்ம ஹீரோ மட்டுமே. இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. என்ன அப்படியே ஒரு மிரரில் பார்க்குற மட்டுமே இருக்குது அப்படின்னு நம்ம ப்ளூ சொல்லும். அது அந்த பொண்ணு மேலே கத்தி இறங்கவே இறங்காது, ஏன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அதோட ஸ்வாடை எடுத்து நம்ம ப்ளூவோட கத்தியை உடச்சி போட்டுரும். நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான், என்ன நடக்குது இங்கே, இது யார் இந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு டக்குன்னு அதை ஸ்வாடை எடுத்து எதுக்கு நின்றுட்டு இருக்க மான்ஸ்டர் அதை அப்படியே சுக்காக வெட்டி அது உடம்புலேருந்து ஒரு கோர் மாட்டம் இருக்கும் அதை ஒன்றையும் கையில் பிடிச்சிரும். அதை பிடிச்சிட்டு சரி நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன், இப்போ நம்மளோட மிஷின் முடிஞ்சிருச்சு, என்னை ரிட்டன் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் நீ கொஞ்ச நேரம் இரு நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ப்ளூவும் போய் அட்டாக் பண்ணும்போது ப்ளூவோட அட்டாக்லாம் தடுத்துட்டு ப்ளூவே அட்டாக் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு 13 நான் இப்போ கைப்பற்றிட்டேன், இப்போ 13 என்னோட தான் இருக்காங்க, 13ன்னு வச்சுங்க, 13 என்கிட்ட தான் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்கும். நான் கரெக்டாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ அங்கேயே இரு, ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் சரியா, நான் சொல்லும் போது ஒன்றையும் குதிச்சிரு, ஏன்னா அந்த இடத்தையும் நான் சேர்த்து மேலே கொண்டு வர விரும்பலை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் குதிக்க தயாராகும். அம்மா இந்த பொண்ணு யார், பொண்ணு எதுக்கு அந்த மான்ஸ்டரை காப்பாற்ற பார்க்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ. அது ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு ஜம்ப் பண்ண வேகத்துக்கு அங்கிட்ட அவன் ஒரு சொடக்க போட்டால் எதுக்கு இருக்க அந்த லீ பொண்ணோட கையில் போய் அந்த பொண்ணு விழுதுரும். என்னோட குட்டி வந்துட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு போட்டு இதை போட்டு இப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கும். அடே பைத்தியக்காரா எதனாடா அப்படி பண்ண அப்படின்னு அந்த தொப்பி போட்டுக்கொண்டு கேட்கும் போது அப்போ தான் தொப்பி போட்டவன் சொல்லுவான், இல்லை நீ மேலேருந்து குதிக்கும் போது கரெக்டாக கீழே வந்து விழுந்துருவன் தான், கரெக்டாக அவளோட கையில் போயிட்டு நீ விழுற மாட்டான், நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாடா, இந்தாடா வச்சுக்கடா இது புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே அந்த ஒரு பொருள் மாட்டாக்கு தூக்கி அடிச்சிருவான். ஓகே நம்மளோட கைக்கு இப்போ 13 கிடச்சாச்சு, 13 நீ இப்போ நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடு, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட உடம்பை உருவாக்கி மறுதிருப்பியும் உன்னை நாங்கள் சமன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த தொப்பி போட்டுவேன் அந்த 13 ரிவ்யூ பண்ணுறதுக்கு பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அந்த அதிர்ச்சிலேருந்து வெளில வராமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அங்கே இருக்க ஹீரோட குரூப்பில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் அந்த ஒரு கருப்பு கலர் அண்ணன் இருந்தாங்களா அவங்க எங்கே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கும்போது ஆமாம் மிஸ்டர் லீ நீங்கள் எங்கே கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம போலீஸ்கார் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி பார்க்குறீங்களா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வந்து நிற்பான். ஆமாம் லீன் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகலையா, உங்களுக்கு தலையில் வெறும் அடி ஒன்றிந்தானா அப்படின்னு போலீஸ்கார் கேட்பார். ஆமாம் சின்ன அடி ஒன்றிந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அப்போ அந்த டாக்டர் போட்டு ஹீரோ தொலைப்படிட்டு இருக்கும்போது டாக்டர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கே நான் பைசார சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுவானா ஹீரோ. அப்போ டாக்டர் சொல்லும், நீ பொய் சொன்னாலும் அதை பிறந்த சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் சரியா, அதனால தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லுவோம் டாக்டர். ஹீரோவை பார்த்து சொல்லுவார், நம்ம இந்த இடத்துல பெருக்க முடியாது ஏன்னா இங்கே இருக்க ஹீட்ரு உடஞ்சிச்சுன்னு சொல்லும்போது நான் வரும்போது நான் கீழே இருக்க அந்த ரத்தம்லாம் நிறைஞ்சிருந்துச்சில்ல ஒரு இது மட்டும் அதெல்லாம் இல்லை, ஆனால் கீழே இருக்க ரூம்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு, அங்கே இருந்தவங்களாம் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம எதை சமாளிக்கலாம், அங்கே ஹீட்டரும் ஒர்க் ஆகிற மட்டும் தெரியுது, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னது
நம்ம வேறு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம போலீஸ்காருக்கு ஒரு ஃபோன் வரும். அதுலேயும் பார்த்தா அந்த சிம்பிள் தான் இருக்கும். அடுத்த சீன்லேயே அந்த ஒரு ஜீப்பில் வந்துக்கிட்டு கட்டுவாங்க. அவங்கள மறைச்சிட்டு கேப்டன் வெயிட், கேப்டன் ரோஸ், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் இங்கே இருக்க ஒரு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தேன். நான் இங்கே தான் பாதுகாப்பு பிரிவில் இருந்து நான் ஒரு மிஷினுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு உதவணும் மிஸ்டர் ஜீரோ. இவனை கண்டுபிடிக்கிறது நீங்கள் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்த சீன்லேயே ஹீரோ இருக்கிற தான் காட்டுவாங்க. அப்போ வெள்ளமண்டை கேட்பான், ஆமாம் நீ சொன்ன மட்டும் அங்கேருந்து இதெல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ இந்த மாஸ்டரும் இல்லையா அப்படின்னு வெள்ளமண்டை கேட்பான். அப்போ அந்த பொண்ணோட அம்மா, அப்போனா நம்ம இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கோமான்னு சொல்லும் போது, இப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னு அர்த்தம் தான். ஆனால் வெளியில் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கொஞ்சம் கீழே போனோம்னா நம்மளால் அந்த ஹீட்டர்லாம் பயன்படுத்தி நம்மளால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கீழே அந்த ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் வெப்பன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் பேரியர்ஸ் போடலாம். அதெல்லாம் ஆனால் அந்த மான்ஸ்டரை தடுக்குமே எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம மஞ்சமண்டை என்ன சொல்லுவானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒரே ஒரு மெலோடியை வாசிக்கும் போது ஒன்றியும் அங்கே இருக்க மிருகெல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே, ஓல்டு ஜோ நம்ம எப்போ கீழே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நான் சொல்கிறத கோயிலுக்கடா, நான் சொல்கிறது கேட்க, சரி வாங்க எல்லாம் போவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். டேய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கேட்கடாடா, விளக்கி சொல்கிறடா அப்படின்னு மஞ்சமணி கடந்து கத்திக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே ஹீரோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கத ஏதோ ஒரு கேமராவில் பார்க்குற மட்டும் தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ அந்த மஞ்சமுடிக்காரனை கூப்பிட்டு நான் வந்துட்டோன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது. நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நீ பார்த்துக்கிட்டு இருக்கீல்ல, இவன் எப்போயோ இறந்து போயிருப்பான் அப்படின்னு அவன் நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து நம்ம டாக்டரை தான் காட்டுவாங்க. நம்ம டாக்டரு நல்லா தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு அவங்க கையில் ஒரு ஐடி கார்டு மட்டும் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஒரு அப்படிங்கிற குரூப்பில் தான் அந்த ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் தான் இவங்க பயாலஜிக்கல் டாக்டராக இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அந்த சின்ன பொண்ணோட அம்மா அவங்க அப்பா காட்டி அவங்க இறந்து போனதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜோ என்ன பண்ணுவார்னா, ஒரு மாஸ்க் மட்டும் இருக்கும். அந்த மாஸ்க்கை எடுத்து பார்த்துட்டு திருப்பி நான் அதை போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அடுத்து நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொன்னதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். அப்படின்னா நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு மஞ்சமுடி கேட்கும்போது, ஆமாம் நான் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். நீ நினச்ச மாட்டான் இந்த உடம்புல இருக்குது உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லும்போது, என்னது என்னோடய ஃப்ரெண்டு கிடையாதா, யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோவை திரும்பி பார்ப்பான் அவன். அப்போ தான் நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் டைம் ட்ராவல் பண்ணி தான் உன்னோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். உனக்கு எதுவும் பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா, நீ என்னடா உளறிக்கிட்டு இருக்க, என்ன கிளம்பிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தவன் கேட்பான். ஆமாம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது, ஆனால் உண்மையிலேயே நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது. அவன் ஃப்ரெண்டு எப்போயோ இங்கேருந்து போயிட்டான், அவனோட உடம்புல வந்திருக்க வேற ஒருத்தன் தானா அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி சொன்னோடனேயே ஹீரோவை பார்த்துட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, இது என்னால் நம்பவே முடியலை. அப்போனா என்னோடய சின்ன வயசுலேருந்து பழகிட்டு என் ஃப்ரெண்டு நீ கிடையாதுங்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லுவான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வேறு வழி இல்லை, இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு, சரி இதை விட்டுரு, நம்ம இப்போ மறுதிருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம 2 பேரை பற்றியும் தெரிஞ்சிக்கலாமா. டேய் நண்பா கையை குர்றா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆரம்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கையை கொடுப்பான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு கை கொடுக்க போகும்போது, இது அன்எக்ஸ்பெக்டட் தான், ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நடந்த மட்டும் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஆனால் நான் மட்டும் ஒன்று சொல்லணும். டேய் பைத்தியக்காரா, என்னோடய ரூமில் இன்னும் சிகரெட்டு பிடிக்காதரா அப்படின்னு சொல்லும்போது, சாரி என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சாரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஊருக்குள்ளே தான் அந்த கார் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுவோம். என்னடா என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த சீஃப் பார்க்கும்போது, ஆமாம் நம்ம இப்போ கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம்மா, இது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சொல்கிற மாட்டி நம்ம இப்போ கொஞ்சம் கேட்போம் அப்படின்ட்டு போவாங்க. சரி நீ இப்போ எனக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறியா அப்படின்னு ஓல்டு மேன் அவர்கிட்ட கேட்கும்போது, நம்ம இப்போ இந்த மிஷினை முடிச்சே ஆகணும், நிறைய பேர் நம்மளுக்கு எதிராகவும் இருக்காங்க, நம்மளுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜீரோ அவனை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சி நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அந்த ஜீரோங்கிற அவனை கண்டுபிடிச்சி நம்மளோட ஹெட்வார்ட்ஸஸ் கொண்டு போகணும். ஏன்னா நாங்கள் போன ஒரு இடத்துல மொத்தமாக நம்மளோட தகவல் தொடர்பு அப்படியே நின்று போச்சு. ஆனால் மறுதிருப்பி திடீர்னு நம்ம தகவல் தொடர்பு கொண்டு வந்துட்டோம். அப்போலேருந்து அவனை நம்மளால் கண்காணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த வெள்ள முடி வச்சவன் அங்கிட்டு இருக்க அந்த ஓல்டு மேட்டை சொல்லிகிட்டு இருப்பான். என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ ஒரு ப்ரெசிஷன் ஆளாவன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, ஆமாம் அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்ககிட்ட தான் நம்மளுக்கான ஒரு விடை இருக்குது, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இதை பார்த்தீங்களா, நீங்கள் நம்பலனாலும் நம்பாட்டினாலும் அந்த நம்ப முடியாத ஒரு விஷயத்தில் நாங்களும் தலையிட்டிருக்கோம், எங்கள்கிட்டையும் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி
இப்போ நம்ம அவனை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு எதுக்க பார்த்தா அவன் காரை நிறுத்திடுவான். ஜென்ரல் கொஞ்சம் இங்கே வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லும் போது என்னடா ஆச்சு அப்படின்னு அந்த ஜென்ரல் வந்து கேட்பான். 2 பேர் எதுக்கு நின்றுட்டுருப்பாங்க. நாங்கள் சர்வேயர்ஸ், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் இந்த வரோம் அப்படின்னு அவங்க இறங்கி வந்துட்டு, நாங்கள்லாம் சர்வேயர்ஸை பார்க்க தான் வந்திருக்கோம், நாங்கள் கொஞ்சம் ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க, நீங்கள்லாம் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு அந்த வயசான ஜென்ரல் இருக்கவானே அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். வெள்ளமுடி என்ன பண்ணுவான், ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட மட்டும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவார், நீங்கள்லாம் இவ்வளோ நாள் உயிர் பழிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் உங்களுக்கு ஏதாச்சும் எங்கள் கிட்ட இருக்க ஸ்டஃப்பில் கொஞ்சோண்டு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மூஞ்சி அப்படியே மாற ஆரம்பிக்கும். என்னது கொஞ்சோண்டு சப்ளைஸா, இது எங்களுக்கு பத்தாதே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கையில் கத்தி எடுத்துருவாங்க. கையில் கத்தி எடுத்தோம் நம்ம ஜென்ரலும் துப்பாக்கி எடுக்க போவார். நீங்கள் துப்பாக்கி எடுத்தால் தானே உங்களை நாங்கள் சுட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த ஜென்ரலை குத்தி கொல்லான்னு போவாங்க. அப்படி போகும்போதே அங்கிட்டு ஒருத்தனுக்கு சும்மா சரட்டு பொருட்டு 4 புல்லட்டு நம்ம வெள்ளமுடி இறக்கி விட்ருவான். இறக்கி விட்ட வேகத்துக்கு தலையிலேயே ஒன்று இறக்கிடுவான். அவ்வளோதான், அவன் சொல்லி முடிஞ்சிடும். அடுத்து மேலே ஒருத்தன் பாம்பு மட்டும் அந்த பெட்ரோல் பாம்பு தூக்கி போடல, அது மட்டும் இவங்க மேலே தூக்கி போடலான்னு அவன் கொளுத்தி விட்டேறுத்து தயாராகிட்டு இருப்பான். நம்ம ஆள் என்ன பண்ணுவான், அதையும் பார்த்துருவான். அதை பார்த்துட்டு துப்பாக்கியில் கரெக்டாக அந்த பாட்டிலை குறி வச்சு, என்னப்பா எங்களுக்கு நேராகவே பேப்பர் பாமா அப்படின்ட்டு அதை ஒரே வெடி தான் சுட்ட வேகத்துக்கு அப்படியே அவன் மேலே உழுது சும்மா தக்கத்திமி தக்கச்சான்னு அவ்வளோதான், அவன் சொல்லி முடிஞ்சிடும். அடுத்து இந்த வெள்ளமுடிக்காரனை ஜென்ரலை பிடிச்சிக்கிட்டு இருப்பான ஒருத்தனுக்கு, அவனுக்கு அடிக்கக்கூடாத இடத்துல ஒரு அடியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் கத்தி எடுத்து நம்ம ஜென்ரலை குத்த வருவான். நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவார், துப்பாக்கியை எடுத்து சுட போகும்போதே நம்மளால் அங்கேருந்து இவனுக்கு ஹெட்ஷாட் வச்சு விட்ருவான். அடுத்து கீழே அந்த பொண்ணு கிடக்குமே, அந்த பொண்ணுக்கும் துப்பாக்கி எடுத்து மண்டையில் ஒரு ஹெட்ஷாட்டு, அதோட அந்த பொண்ணு சொல்லி முடிஞ்சிடும். அப்படி பார்த்தா பின்னாடி இந்த ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருப்பான். அவன் முடியாத பார்த்துட்டு நம்ம ஆள் சைடில் வச்சுருக்க கை துப்பாக்கியை எடுத்து, இந்த மாப்பில் வச்சிக்கடா, அந்த மஞ்சள் முடி என்ன பண்ணுவான், அவனுக்கு உடம்புல ஓட்டையை போட்டு விட்ருவான். ஓட்டையை போட்டு விட்டு அவ்வளோதான், இவன் சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிவிட்டு நம்ம இப்போ போகிற இடத்துல அந்த ஜீரோவும் இப்படி மாறாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் பைத்தியக்காரனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோட இடத்துல தான் காட்டுவாங்க. நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இப்போ செடியெல்லாம் வளர்க்க போகிறோம். ஏன்னா நான் இந்த இடம் தான் அதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 3வது மாடியில் செடியெல்லாம் வளர்த்துட்டு 6ஆம் மாடி வரையும் போக முடியாது. ஏன்னா 6வது மாடி அங்கே ஒரு டேமேஜ் ஆகி கிடக்கு. நம்ம 3வது மாடி, 2வது மாடி, 1வது மாடி இங்கே வரையும் தான் நம்மளால் போக முடியும். நம்ம 2வது மாடியில் போயிட்டு நம்ம அங்கே ட்ராப்லாம் வச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்போம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே, நான் இதெல்லாம் என் சின்ன வயசில் என் ஒத்தகையெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, வேணா வரியா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம போலீஸ்காரர் சொல்லுவாரா. ஃப்ரெண்டுக்காரனும் சரி வா நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு இது 2 சின்ன பிள்ளையாக மாறிட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம டாக்டர் என்ன சொல்லணும், டெஸ்ட்டு சப்ஜெக்டை இங்கே வா மேலே அப்படின்னு சொன்னோன்னே, இந்தா வந்துட்டேன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே போய்ட்டு, சரி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். நீ உன்னை மட்டுமே என்ன நிறைய பேரை பார்த்தேன்னு சொன்னீங்களே, ஆமாம் நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே, இதை நீ கொஞ்சம் கேட்குறியா, நான் உன்ட்ட ஒன்று காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட்ட கூப்பிட்டு அந்த ரேடியோவில் ஒளிபரப்பாகிறத ஹீரோட்ட காட்ட அந்த டாக்டர் பொண்ணு. இது என்ன இவ்வளோ கேவலமாக வருது, என் காதை வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, தெளிவாக என்னன்னு கேளுன்னு பார்த்தா, அந்த வேர்ல்டுலாம் அதிகமாக காசு, அதுக்கப்புறம் போர், இதனால நிறைய அடிபட்டு போய் மக்கள்லாம் நிறைய பேர் டேமேஜ் ஆகி தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்த எல்லாரும் இதை கேளுங்க, நாங்கள் உங்களுக்காக இந்த உலகத்தை சுத்தம் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் எங்களை வழிபடணும், நாங்கள்லாம் உங்களை காப்பாற்றுக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து அந்த ஒரு கேங்கில் உள்ள ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இந்த பொண்ணோட பேர் லீ. அந்த பொண்ணு என்ன பண்ணால் அதோட நெஞ்சில் கையை வச்சு அதிலேருந்து வெப்பனை எடுக்கும். என்ன பவரா இது அப்படின்னு பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். அந்த வெப்பனை எடுத்து எதுக்கு நிற்கிற அந்த மாஸ்டரை போட்டு தள்ளிட்டு, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க தீய சக்தியை அழிக்க வந்திருக்கோம், அதனால் நீங்கள் எங்களோட கல்ட்டை ரிமெம்பர் பண்ணி எங்களோட சேர்ந்துருங்க அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதோட எங்களுக்கு எதிரியாக இருக்கவங்களையும் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்க அப்படி என்ன தான் சொல்ல விரும்புகிறாங்க, ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்களும் அந்த ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் பரிசுத்த குழுவில் எல்லாரும் வந்து இடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா. டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, ஹீரோ நான் உன்ட்டு ஒன்று கேட்கணும், நீ இதை கேட்டியில தெளிவா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும் போது, ஆமாம் இவங்க வந்து ஏதோ பரிசுத்த ஆன்மாங்கிறாங்க, பரிசுத்த ஆவிக்கிறாங்க, இது தேவை குழந்தைக்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, இவங்க ஏதோ உருட்டுறாங்க, ஆனால் இவங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றி அவங்கள போட்டத்தில் பார்க்குறாங்க, அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சரி நம்ம இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம இனிமேல் ரொம்ப பவர்ஃபுல்லான எதிரிகளை எதிர்க்க போகிறோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடியே அவங்களோட கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க.
அவங்க தான் வேலை பார்த்த மொத்த இடத்தையும் அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு அங்கே வேலையே இல்லாத மட்டும் பண்ணிட்டாங்க. வேலை இல்லாதமாக பண்ணுறதோட எங்களை மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம டாக்டர் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய உளவுத்துறையில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அங்கிட்ட ஒரு பொண்ணு தும்மிகிட்டு இருக்கோம். ஆமாம், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். எங்கள் எல்லாரையும் தனித்தனியாக பிரிக்கிறதோட எங்களை இல்லாமல் பண்ணுறது அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிக்கிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒன்று சொல்கிறேன், நீ எங்களெல்லாம் கோஸ்ட்டுன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ இந்த காலர் மூலியமாக நான் சொன்ன எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டியா? ஆமாம், நான் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டீங்களே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பசங்களாம் அப்படி தான் பேசிப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு நம்ம ஈர கத்திக்கிட்டு இருப்பான். நான் உனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சில்ல, சரி நான் அங்கே சிகரெட்டு இது பண்ணுறது அங்கேயே வச்சுட்டு அதை எடுத்து வந்துன்னு சொன்னும் போது இதுக்கு வேறு கூப்பிட்டியலாம் அப்படிங்கிற பார்ப்பான். சரி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாமா, இது என்னமோ தீர்க்க தரிசன குரூப்புங்கிறாங்க, நம்ம இதை பற்றி அவ்வளோதான் கண்டுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் உட்காந்துக்க டிரைவர் சொல்லிட்டு இருப்பானோ. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நம்ம எதுக்கு இதெல்லாம் கண்டுக்கிட்டு, அவங்க எது தீர்க்க தரிசன குரூப்புங்கிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம கண்டுக்க தேவையில்லைன்னு சொல்லும் போதே நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவார்னா, நீ கொஞ்சம் வாய மூடு, நீ உளவுத்தூர்லேருந்து இங்கே மாறி வந்திருக்க, நம்ம இதை பார்த்து தான் பேசணும், நீ கொஞ்சம் பேசுகிறத தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லுவார் அவர். ஏன்னா அவங்க எப்போ வேண்டாலும் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கலாம், நம்மளோட தகவல் தொடர்பு இன்னும் ஒரு நிலையான நிலைமைக்கு வரல, நீ பேசுகிறது அவங்களுக்கு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். வெள்ள முடி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, அவன் உட்காந்து எதை நோண்டிக்கிட்டு இருப்பான். உங்களோட முதல் ப்ரையாரிட்டி நீங்கள் 0வை கைப்பற்றி கொண்டு வரணும், 0வை நீங்கள் கரெக்டாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், இதுதான் உங்களுக்கான மிஷின், இதை முடியும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். ஆமாம், நான் கரெக்டாக 0 ஒண்டியும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவனை நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா அவன் மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பான். டேய் தம்பே, உங்கள் அப்பனுக்கு அப்பாண்டானா, என்னோட குறி தப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருக்க பாட்டிலெலாம் நம்ம ஆளு துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளுவார். ஓ சூப்பர் சூப்பர், போலீஸ்காரே நீ சூப்பராக சொல்கிறியா, நீ சொன்ன மட்டுமே வெறித்தனம் வேறு லெவலாக சொல்கிறியா அப்படின்னு நம்ம மஞ்சள் முடி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டுக்காரன். இவன் சொல்கிறதோட இந்த எபிசோடு நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நான் 1 hour ரெடி பண்ணலாம் தான் நினச்சேன், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால என்னால் 1 hour ரெடி பண்ண முடியல, கோச்சிக்காத 2 பேர்களே.